அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவே மல்லி நாடாண்ட மடமயில் மெல்லியலாய் ஆயர் குலவேந்தன் ஆகத்தான் புதுவை வேயர் பயந்த விளக்கு தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् गोदायै नित्यमङ्गलम्. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனியே நமக. கோலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனள் தென் திருமல்லி நாடி செழுங்குழல் மேல் மாலை தொடை தென்னரங்கற்கீயும் மதிப்புடைய சோலை கிளியவள் தூய நற்பாதம் துணை நமக்கே. ஸ்ரீ எதுகிரி எதிராஜ ஜிஎஸ் சுவாமியின் திருவடித்தாமரைகளில் அடியனுடைய அடிவீழ்ச்சி விண்ணப்பம். நாம் நாச்சியார் திருமொழியில் 9ஆம் திருமொழியான சிந்துர செம்படி போல் என்கிற திருமொழியை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதில் முதல் 5 பாசுரங்களை நேற்று அனுபவித்தோம். அதில் ஆண்டாள் எம்பெருமானுடைய பிரிவு துயரில் வாடுகின்றாள். அதனால் திருவாலிருஞ்சோலை மலையை குன்றை நோக்கி ஆறுதல் கொள்வோம் என்று பார்க்கின்றாள். அப்பொழுது இந்த இந்திர கோபங்கள் என்கிற பட்டுப்பூச்சிகள் என்ன செய்தன? அந்த பட்டுப்பூச்சிகள் தொட்டால் குளிர்ச்சியாக இருக்கும், ஆனால் சிவப்பாக இருக்கும். அவை ஆண்டாளுடைய தாபத்தை தூண்டிவிட்டன. அழகனின் அதரத்தை நினைவூட்டிவிட்டன சிவப்பு நிறத்தால். அப்படி அவை செய்தன. குயிலும் மயிலும் கூட எம்பெருமானின் நிறத்தையே நினைவூட்டின. அங்குள்ள கருவிளை ஒண்மலர்கள், காயா மலர்கள், வம்பக் களங்கனிகள், வண்ணப்பூவை நறுமலர்கள் எல்லாம் அப்படியே நிறத்தை காட்டி நலிந்தன. அங்குள்ள அந்த மலர் மேல் தொங்கிய வண்டினங்கள், சுனைகள், சுனையில் தங்கு செந்தாமரைகள் எல்லாவற்றோடும் இவள் பேசினாள். தன்னுடைய துயரை ஆற்ற வேண்டும் என்று நினைத்தாள். அவற்றிடம் ஒரு சரண் சாற்றுமினே, ஒரு அடைக்கலமாக, தஞ்சமாக ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நாங்கள் இல்லாத இடம் இது, அங்கே போய் நீ இருந்து கொள் என்றாவது அவை ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? என்னால் அவற்றை பார்த்தால் அழகனின் நினைவு வந்து விடுகிறது இவளுக்கு. இதை சொல்லக்கூடாதா? ஒன்றும் வாயே திறக்கவில்லை. ஆண்டாளுக்கு எது தஞ்சமாக இருந்தது? ஆண்டாள் பெரியாழ்வார் திருமகளாயிற்றே, பட்டர்பிரான் கோதையாயிற்றே. அவர்தானே ஆச்சாரியர். ஆச்சாரியன் தானே நமக்கு எப்பொழுதும் அடைக்கலமாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அருளுவார். அவர் தஞ்சமாக சொல்லியது என்ன? துவய மகாமந்திரமாயிற்றே. அதை நினைத்து பார்த்தாள் ஆண்டாள். துவயானுசந்தானம் பண்ணினாள்.
ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமக என்றாள். அதன் அர்த்தத்தை நோக்கினாள். நான் பெரிய பிராட்டியாரை புருஷகாரமாக கொள்வேன். சரணம் அவனுடைய 2 திருவடிகளை பற்றுவேன். சரணம் பிரபத்தை உபாயமாக பற்றுகிறேன் என்று அப்படி நினைத்து கொண்டாள் ஆண்டாள். ஸ்ரீமதே நாராயணாய நமக. துவயத்தின் பிற்பகுதி இதைத்தானே சொல்லுகிறது. அதில் அவள் மனம் மிகவும் நன்றாக ஊன்றியது. பெரிய பிராட்டியாருடன் அவன் கூடிய அந்த சேர்த்தியில், அந்த திருவோலக்கத்தில், அந்த சந்நிதியில் அடியேன் போய் கைங்கரியம் செய்ய பெறுவேனாக வேணும் என்று ஒரு பிரார்த்தனையை முன்வைத்தாள். ஸ்ரீமதே நாராயணாய நமக. அந்த நமக, அந்த கைங்கரியத்தில் ஒரு களையை அறுக்க வேண்டுமே. எனக்கு அந்த ஆனந்தம் என்னுடையது என்பது ஒரு கலையாகிவிடும். அவனுடைய உகப்புக்காக செய்ய வேண்டும். அதை நன்றாக மனத்தில் இருத்தி கொண்டாள் ஆண்டாள். நான் எம்பெருமானுக்காக கைங்கரியம் செய்ய போகிறேன், ஒரு பிரார்த்தனை செய்ய போகிறேன். அந்த கைங்கரிய பிரார்த்தனையை அவன் நிறைவேற்றுவான் என்று மனத்தில் எண்ணிக்கொண்டாள். கைங்கரிய பிரார்த்தனை ஸ்வரூப பிரயுக்தம் இல்லையா? அது அவளுக்கு இயல்பான ஒன்று. அதனால் இப்பொழுது அவள் என்ன பிரார்த்திக்க போகிறாள் ஆண்டாள்? எம்பெருமானுக்கு அவளுக்கு ரொம்ப ஆசை. ஒரு நாயகிக்கு தானே, ஒரு நாயகனுக்கு நன்றாக அமுது படைக்க வேண்டும். முன்னமே கூடாரை வெல்லும் சீரில் அவள் பார்ச்சோறு படைத்தவளாயிற்றே. அதனால் அவளுக்கு அக்கார வடிசில் சமைக்க வேண்டும், ஒரு வெண்ணெய் அவனுக்கு அமுது செய்விக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசை வந்தது. அதனால் உடனே நாறு நறுமொழி பாசுரத்தை அவள் இப்பொழுது அருளி செய்கிறாள். இதற்கு முந்தைய 5 பாசுரங்கள் இருக்கிறதே, அதில் இவள் ஒரு எப்படி இருந்தால் ஆண்டாளின் இல்லை. அந்த பொருள்கள் எல்லாம் இவளை நலிந்தன. பிரிவில் அப்படி துடித்து கொண்டிருந்தாள். அந்த ஒரு படர் என்றால் உள்ளுதல் என்று பெயர். நினைத்து நினைத்து மருகுதல். படர் மெலிந்து இரங்கல் என்று தமிழில் ஒரு துறை உள்ளது. அதுபோல் அவள் அப்படியே நினைக்கிறாள், மெலிகிறாள், இறங்குகிறாள், உருகுகிறாள், அப்படியே நலிந்து போகிறாள், நைந்தே போய்விட்டாள் ஆண்டாள். அந்த நிலையில் இல்லையா இருந்தாள். இப்பொழுது திடீர் என்று ஒரு நாறு நறும்பொழில் என்று திடீர் என்று அதோட சைலி மாறுகிறதே. இதற்கு என்ன காரணம்? இதற்கு யார் பதில் சொன்னார் என்றால், அதற்கு நாம் காஞ்சி சுவாமி, காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் சுவாமி அவருக்குத்தான் நாம் நம்முடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு அழகாக அந்த இயைபை நமக்கு எடுத்து சொல்லியுள்ளார். அவர்தான் இந்த துவய மகாமந்திரத்தை அனுசந்தித்தாள். அதனால் அந்த உத்தரகண்டத்தை, அந்த கைங்கரிய பிரார்த்தனையை அவள் இப்பொழுது நாறுநரும்பொழில் பாசுரமாக அருளி செய்துள்ளாள் என்று நமக்கு அவர்தான் அங்கே எடுத்து காட்டுகிறார். நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நெய்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைய அக்கார அடிசில் சொன்னேன். ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ. ஆண்டாளின் அந்த துடிப்பு, அந்த தவிப்பு, அந்த நைந்து போனது எல்லாம் அவள் இப்பொழுது உடலும் பலகீனமாக இருக்கிறது, மனதிலும் தெம்பில்லை. அந்த நிலையில் இந்த பாசுரத்தை அருளி செய்கிறாள். இவள் நறும்பொழில் மாலிருஞ்சோலை, நல்ல வாசனை, எப்பொழுதுமே அங்கு மலர்கள் நிறைந்த திருமாலிருஞ்சோலையில் அப்படி மனம் கமழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் ஒரு அடைமொழி வேறு, நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை, நாறுகின்றதாம். அதாவது வாசனை இன்னும் மிகுந்து விட்டது. எப்படி இப்பொழுது மிகுந்திருக்கும்? திடீரென்று என்ன வாசனை வந்தது? இப்பொழுது ஆண்டாள் இல்லையா இங்கே திருமாலிருஞ்சோலை மலையில் எழுந்தருளி இருக்கிறாள். அவள் போனவுடன் இவள் பூமி பிராட்டியாயிற்றே, கந்தவதியாயிற்றே. அதனால் ஒரு புதுமையான கந்தம், மனம் வீசுகிறது. பூமிக்குத்தான் சப்த ஸ்பர்ச
ரச ரூப கந்தம் என்ற 5 பஞ்ச தன்மாத்திரைகளும் உண்டு. அந்த பூமியை தவிர நீர், தீ, காற்று, ஆகாயம் மற்ற பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒரு தன்மாத்திரைகள் குறைந்து கொண்டே வந்துவிடும். பூமிதான் பூரணமாக இருப்பாள். அப்பேற்பட்டவள் இந்த பூமி பிராட்டி ஆண்டாள் அங்கே போய் நிற்கிறாள். அதனால் அந்த சோலைகள் எல்லாம் அப்படி இன்னும் புதுமணமாக கமழ்ந்து கொண்டிருக்கிறதாம். நாறு நறுமண் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு. நம்பி என்றால் பரிபூரணன். இவனோ சுந்தர தோளுடையான், சுந்தர பரிபூரணன். பரிபூரணன் என்றால் குறைவற்றவன் என்று பொருள். குறைவற்றாரை வசீகரிக்கும் போது வெண்ணையாலை வசீகரிக்க வேணும் போலே காணும் என்று அருளி செய்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில். அவனை வசீகரிக்க இவள் எதை தேர்ந்தெடுத்தாள்? வெண்ணையை தேர்ந்தெடுத்தாள். நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா வெண்ணையாம். தடா என்றால் ஆண்டாள் காலத்தில் இருந்த ஒரு கொள்கலன் என்று நாம் கொள்ளுவோம். அப்படி 100 தடா வெண்ணெய், அதை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் என்கிறாள். வாயால் சொல்கிறாள், நான் பராவி வைத்தேன், சமர்ப்பித்தேன் என்று சொல்கிறாள் ஆண்டாள். இடைச்சிகள் பிரார்த்திப்பது வெண்ணையாயிருக்குமிரே என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இப்பொழுது ஆண்டாள் யார்? கோபிகை இல்லையா, ஆய்ப்பாடியில் இருக்கிறாள். அதனால் அவள் வெண்ணையைத்தான் பிரார்த்தனையாக செலுத்துகிறாள். நூறு தடா நிறைய அக்கார அடிசில் சொன்னேன். எல்லாமே எப்படி சொன்னேன் அங்கே வாய் நேர்ந்தாள். வாயால் சொல்ல வேண்டுமா? மனதால் நினைத்தால் போராதா? லக்ஷ்மணன் சீத்தையும் ராமனும் அப்படியே இந்த வனவாசத்தில் மலைச்சாரலில் அவர்கள் விளையாடி திரிவார்கள். அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று எல்லாம் செய்தவன் அவனை ராமன் நீ பர்ணசாலை அமை என்று உத்தரவிட்டான். அந்த பர்ணசாலையில் இங்கே விருந்தினர்கள் தங்க வேண்டும், ரிஷிகள் வந்து தங்க வேண்டும், இங்கே ராமனுக்கும் சீதைக்குமான அறை என்றெல்லாம் அவன் சொல்ல வேண்டும் இல்லையா? அதெல்லாம் இல்லை, உன் விருப்பப்படி அமை என்று சொல்லிவிட்டானே, அவ்வளவுதான். லக்ஷ்மணன் இப்படி சுவாதந்திரிய புத்தியுடன் செயல்பட வைத்து விட்டானே ராமன். கிரியதாமிதி மாம் பத என்று சொன்னான். எல்லா அடிமைகளும் செய்ய வேண்டும், ஏவிக்கொள்ளவும் வேணும் என்றான். ஏவி காரியம் கொள்ள வேண்டாமா? லக்ஷ்மணனிடம் வாயால் சொல்ல வேண்டும், இதை பண்ணு, இதை செய் என்று சொல்ல வேண்டாமா? அப்படித்தான் ஆண்டாளும் வாயால் நேர்ந்து கொண்டாள். அதனால் எதுவுமே மனதால் நினைத்தால் போராது, வாயால் சொல்ல வேண்டும் என்று தெரிகிறது. பிரார்த்தனை கூட வாயால் சொல்ல வேண்டும் போல. வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், நன்றாக நான் சமர்ப்பித்தேன். 100 தடா நிறைய அக்கார அடிசில் சொன்னேன், அதுவும் சொன்னாள் அவள். ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்கொலோ. ஏறு திருவுடையான் அவன் வந்து இதை உகப்பானா? நான் எனக்காக இந்த கைங்கரியம் பண்ணவில்லையே, அவன் உகப்புக்காகத்தானே, அவன் ஏற்றுக்கொள்வானா என்று கேட்கிறாள் ஆண்டாள். ஏறு திருவுடையான், இந்த பதம் ரொம்ப அருமையான பதம். இந்த இடத்தில் ஒரு 3 ஐதிஹியங்கள் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்கிறார். ஏறு திருவுடையான், இந்த ஏறு திருவுடையான் என்ற அந்த தொடரை அப்படியே மனத்தில் நினைத்து கொண்டே வந்தார் சிறியாத்தான் என்பவர். அவர் வங்கிப்புறத்து நம்பியின் சிஷ்யர். அவர் ஹொய்சால தேசத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த நாறுநரும்பொழில் பாசுரம் தான் அவர் மனத்திலும் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் அவர் அந்த ஏறு திருவுடையான் என்ற பதத்தை நினைத்து பார்த்தார். நாள் செல்ல செல்ல ஏறி வரும் செல்வத்தை உடையவன் என்ற பொருளோ? இல்லை. கூறத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்தில் ஆருட ஸ்ரீஹி என்று அருளி செய்திருக்கிறாரே.
திருமார்பில் ஏறி வீற்றிருக்கும் திருவை உடையவன் என்ற பொருளில் அல்லவா சொல்லியிருக்கிறார். எது சரியான பொருள் என்று நினைத்து கொண்டே வந்தவர் ஸ்ரீரங்கத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தற்செயலாக எதேச்சையாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜகேசரி என்ற மன்னனின் அரண்மனை திருமுற்றத்திலேயே வங்கிப்புறத்து நம்பியை சந்தித்து விட்டார். அப்படியே தாளும் தடக்கையும் கூப்பினார். ஆச்சாரியின் திருவடிகளில் வீழ்ந்தார். பணிந்து கேட்டார், எந்த பொருள் சரியான பொருள் என்று கேட்டார். உடனே வங்கிப்புறத்து நம்பி, திருமார்பில் ஏறி வீற்றிருக்கும் திருமகளை உடையவன் என்ற பொருள்தான் சிறப்பானது என்று சொல்லி இன்னும் சில வார்த்தைகளையும் அருளி செய்தார். பிற சமயங்களில் ஒரு பரமபுருஷன் ஒருவனை மட்டுமே பரதெய்வம் என்று கொண்டாடுகிறார்கள். ஆனால் நம் ஸ்ரீ வைஷ்ணவத்திலோ, அதுதான் நம் மதத்துக்கே பெருமை, பிராட்டியுடன் கூடிய பெருமாளையே நாம் வணங்குகிறோம். ஒரு மிதனமே உத்தேசியம், லக்ஷ்மிநாதனே உத்தேசியம், பிராட்டியுடன் கூடிய பெருமாளுக்கே நாம் கைங்கரியங்கள் செய்கிறோம். பிராட்டி தானே புருஷகாரம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நாம் செய்யும் பாவங்களுக்கு எம்பெருமான் நம்மை தள்ளிவிட்டு விடுவானே. அதனால புருஷகாரம் செய்வதும் பிராட்டி தான். நாம் எம்பெருமானுக்கு பிராப்பியமாக அவனை அடையும் போது அவள் பிராப்பியாக அங்கே இருக்கிறாள். நம் கைங்கரியங்களை 2 பேரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் உகப்புக்காக கைங்கரியம் செய்கிறோம் என்றெல்லாம் துவயார்த்தத்தை அவர் விவரமாக சொன்னார். இந்த ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ என்று ஆண்டாள் முடித்தாள். இப்படி 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார வடிசல் சமர்ப்பித்தாளே, வாயால் சொன்னாளே, இதை யார் நிறைவேற்றினார்? நம் சுவாமி எம்பெருமானாரை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? திருவரங்கம், திருப்பதி, திருப்புன்னை மரத்தடியில் எல்லோரும் குழுமி இருக்கிறார்கள். சுவாமி எம்பெருமானார் 12 திருமண் காப்புகளுடன் அங்கே எழுந்தருளி இருந்து நாச்சியார் திருமொழியை காலட்சேபமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதே நாறுநர் மொழியில் பாசுரம் வந்தது. பெண் பிள்ளை பிரார்த்தித்து வைத்தாள், செய்தாளாக சொல்ல கேட்டிலோமே என்றார். பிரார்த்தித்தவற்றை இருக்கை அசந்தான ஜாதற்கு பரமினே. இந்த பிரார்த்தித்தவற்றை யார் நிறைவேற்றுவது? அசந்தான ஜாதர். அந்த சந்தான ஜாதர் என்றால் அந்த பிரபன்ன குடியில் பிறந்தவர்களுக்கு தானே இந்த பொறுப்பு இருக்கிறது. நாம் பிரபன்னர்களாயிற்றே என்று நினைத்தார். ஆண்டாளின் மனோரதத்தை நிறைவேற்ற வேண்டுமே, அது வாச்சிகமாகத்தானே போயிற்று, காரியமாக கைகூடவில்லையே. அதை நாம் நிறைவேற்றுவோம் என்று நினைத்தார். உடனே அங்கிருந்து புறப்பட்டார் சிஷ்யர்களுடன். அப்படி வேகமாக விரைவாக வந்து திருமாலிருஞ்சோலையை அடைந்தார். பரமசுவாமியை அப்படியே மங்களாசாசனம் செய்தார். சுந்தர தோளுடையானை கைகூப்பி வணங்கினார். அங்குள்ள 18 பட்டி கிராம மக்களையும் திரட்டினார். எல்லோரிடமும் இந்த செய்தியை சொன்னார். ஆண்டாளின் அந்த பிரார்த்தனையை சொன்னார். எல்லோரும், அத்தனை மக்களும் அத்தனை ஜனங்களும் ரொம்ப இந்த கைங்கரியத்தில் பங்கு கொள்வதில் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். எல்லோரும் கூடி செய்ய வேண்டியது தானே கைங்கரியம். அத்தனை பேரும் பசுமாடுகளை, மாடுகன்றுகள் வைத்திருப்பவர்கள் இல்லையா, அவர்கள் அப்படியே அந்த பால் கறந்து அதில் அந்த பாலை தயிராக்கி அதை உரை ஊற்றி அதிலிருந்து வெண்ணெய் கடைந்து எடுத்து அத்தனையும் திரட்டி கொண்டு வருகிறார்கள். அந்த வெண்ணெயை காய்ச்சி நெய்யாக உருக்கி அக்கார வடிசல் பண்ண வேண்டுமே, அதற்கு தருகிறார்கள். இப்படி சுவாமி எம்பெருமானார் அங்கே சில மாதங்கள் ஆகியிருக்க வேண்டும், அங்கே தங்கியிருந்தார். இருந்து ஆண்டாளின் பிரார்த்தனையை நிறைவேற்றினார். எல்லோ மக்களும் அங்குள்ள தெள்ளியார் வணங்கும் தேவனார் இல்லையா, அத்தனை பேரும் சேர்ந்து இந்த கைங்கரியத்தை நிறைவேற்றினார்கள். எம்பெருமானார்
அங்கே சில மாதங்கள் தங்கினார் என்று சொன்னேனே. முக்கியமாக ராமானுஜ மடம் ஒன்றை அங்கே ஸ்தாபித்தார். பின்னாளில் சுவாமி மணவாள மாமுனிகள் காலத்தில் அங்கே அந்த மடத்துக்கு எத்திராஜ ஜீயர் என்பவரை அங்கே ஜீயராக அங்கே நியமித்தார். அதன் பின் பல ஜீயர்கள் இருந்தனர். இப்பொழுது அந்த மடத்தில் ஜீயர் இல்லை. சுவாமி எம்பெருமானார் 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார வடிசிலும் ஆண்டாளின் விருப்பப்படியே சமர்ப்பித்து விட்டார் இல்லையா. உடனே அங்கேருந்து விரைந்து நேரே திருப்பல்லாண்டு அவதரித்த அந்த நான்மாட கூடல் மதுரைக்கு எழுந்தருளினார். மதுரவல்லி சமேத கூடலழகர் பெருமாளை அங்கே போய் மங்களாசாசனம் பண்ணினார். அதன் பின் நேரே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தார். அங்கே எழுந்தருளி வடபெருங்கோயிலுடையானே அப்படியே மனதார போற்றினார். பெரியாழ்வாரை திருப்பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் செய்தார். எம்பெருமானையும் மங்களாசாசனம் செய்தார். நேரே ஆண்டாள் சன்னதிக்கு எழுந்தருளினார். அப்பொழுது எப்பேற்பட்ட கைங்கரியத்தை முடித்து விட்டு வந்திருக்கிறார். ஆண்டாள் நாச்சியார் அதிசயம். இந்த கலியுகத்தில் அப்படியே சோதிவாய் திறந்து அண்ணரே என்று அழைத்தாள். ஒரு அண்ணன் தானே தங்கையின் அந்த ஆசையை பூர்த்தி செய்வான். அங்க அண்ணராக இருந்து செயல்பட்டது நம்முடைய சுவாமி ராமானுஜர். அதனால் அதன் பின் நாம் சுவாமி ராமானுஜரை கோயிலண்ணர் என்று அழைத்து வருகிறோம். அதன் ஆண்டாளும் அதன் பின் தான் பெரும்போதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே என்று அவளை போற்றுகின்றோம். அது மட்டுமில்லை, ஆண்டாள் இன்னொரு முறையும் சோதிவாய் திறந்து பேசியிருக்கிறாள். எப்பொழுது சுவாமி மணவாள மாமுனிகள் தெற்கு பக்கம் அப்படி திவ்யதேச யாத்திரை வந்தார். அப்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்த பொழுதும் ஆண்டாள் அச்சா நிலையிலிருந்து ரொம்ப அதிசயம் சோதிவாய் திறந்து கோயிலண்ணரின் மறு அவதாரம் அன்றோ நீர் என்று சோதிவாய் திறந்து அருளி செய்து சுவாமி மணவாள மாமுனிகள் எம்பெருமானாரின் மறு அவதாரம்தான் என்பதை உறுதிப்படுத்தினாள். இன்னொருவரும் கோயிலண்ணரே என்று சுவாமி எம்பெருமானாரை அழைத்தாள். யார் அது? அதுதான் நம் கூரத்தாண்டாள். ஒரு முறை கூரத்தாண்டாலும் எப்பொழுதும் வழக்கம், அந்த பெண்கள் எல்லாம் கூடி அது ஒரு ஆண்டாள் கோஷ்டி, எல்லோரும் கோஷ்டியாக அந்த கிரந்தங்களை எல்லாம் சேவித்து கொண்டிருப்பார்கள், ஆழ்வார் பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு சமயம் திடீரென்று இவள் அங்கு தலைவியாக கூரத்தாண்டாள் இருப்பாள். அப்பொழுது திடீரென்று சுவாமி எம்பெருமானார் நுழைந்து விட்டார். உடனே சட்டென்று எழுந்தாள் கூரத்தாண்டாள். எழுந்து கோயிலண்ணரே என்று கரம் குவித்தாளாம். இப்படி ஆண்டாளின் ஆசையை பூர்த்தி செய்தார் ஒரு அண்ணராக நம் சுவாமி எம்பெருமானார். இந்த இடத்தில் நமக்கெல்லாம் தோன்றாத ஒரு சந்தேகம் நம்பிள்ளைக்கு தோன்றியது. நஞ்சியரிடம் கேட்கிறார். எப்பொழுதும் நம்பிள்ளை கேட்பது நமக்கெல்லாம் ஒரு நல்ல அர்த்த புஷ்டியாக இருக்கும், நன்றாக விளங்கிக் கொள்வதற்கு தோதாக இருக்கும். என்ன கேட்கிறார்? அந்யத் பூர்ணாதபாம் கும்பாத் அந்யத் பாதாவனே ஜலாத் என்கிற வஸ்துவுக்கு இங்கனே 100 தடா நிறைந்த என்று போர அருளி செய்வானேன் என்று சொன்னார். அது ஆண்டாள் ஏன் 100 தடா நிறைந்த என்று இவ்வளவு சொல்ல வேண்டும்? இது மகாபாரதத்தில் உத்தியோக பர்வதத்தில் வரும் ஒரு ஸ்லோகம். விதுரர் திருதராஷ்டிரனுக்கு கண்ணன் எவ்வளவு சௌலபியமானவன் என்பதை தெரிவித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்யத் பூர்ணாத் அபாம் கும்பாத், அவனுக்கு என்ன ஒரு பூர்ண கும்ப மரியாதை போருமே கண்ணனுக்கு. பாத அந்த ஜலாத், அதாவது ஜலத்தால் திருவடி விளக்கினால் போதுமே. அந்யத் குசல சம்பிரஸ்னாத், அவனை ஒரு குசல பிரஸ்னம், நீ எப்படி இருக்கிறாய் என்று விசாரித்தாலே போருமே கண்ணனுக்கு.
நச்சைச்சதி ஜனார்தன, ஜனார்தனனுக்கு இதை விட அவன் வேறு எதை விரும்புகிறான்? அப்படி இருப்பவனுக்கு எதுக்கு 100 தடா நிறைய வெண்ணெய், 100 தடா நிறைய அக்கார வடிசல் என்று ஒரு கேள்வியை கேட்டார் சுவாமி நம்பிள்ளை. நஞ்சியர் சொன்னார், ஆண்டாள் யார்? திருவாய்ப்பாடியில் இருக்கிறாள். திருவாய்ப்பாடியில் இருக்கும் ஐஸ்வர்யத்துக்கு இதெல்லாம் கூடினாலும் ஒரு பூர்ண கும்பஸ்தானியம் என்று அருளி செய்தார். அவ்வளவுதான். இந்த 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார வடிசலும் ஒரு பூர்ண கும்பஸ்தானம் தான் என்றார். அது இப்படி சுவாமி நாரணரும்புள் பாசுரத்துக்கு அவ்வளவு இத்தனை ஐதிஹியங்கள் பாருங்கள். ஆண்டாள் இப்படி வாயால் நேர்ந்து கொண்டால் அதை எம்பெருமானார் நிறைவேற்றினார். இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திடப் பெறில் நான் 100,000 கொடுத்து பின்னும் மாளும் செய்வன் தென்றல் மணம் கமழும் மாலிருஞ்சோலை தன்னுள் நின்ற பிரான் அடியேன் மனத்தை வந்து நேர்வடிலே. அடுத்த பாசுரம். இன்று வந்து இவர் சமர்ப்பித்தாளே, வாயால் நேர்ந்து கொண்டு சொன்னாலே, சமர்ப்பித்ததை அவன் வந்து இத்தனையும் அமுது செய்தார். அமுது செய்திட பெறில் இன்று உவந்து, அறிவாச்சான் பிள்ளை தான் அவ்வளோ அழகாக வியாக்கியானம் பண்ணுகிறார். இன்று உவந்து அமுது செய்திட பெறில் எப்படி உவக்க வேண்டுமா? பசியன் சோற்றை கண்டார் போலே ஓடி வந்து உகந்து அமுது செய்ய வேணும் என்கிறார். அப்படி அவன் அமுது செய்ய வேண்டுமாம். இப்படி உவந்து அமுது செய்தால் நான் 100 இவள் என்ன செய்வாள்? சரி, அவன் அமுது செய்து விட்டான். ஆண்டாள் உடனே என்ன செய்வாள்? சரி அப்படின்னு இருந்துருவாளா? இன்னும் நிறைய, அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கே, 100 தடா வெண்ணெய்னா இன்னும் நிறைய கொடுப்போம். ஒரு தடாவுக்கு 100,000 தடா வெண்ணெய் சமர்ப்பிப்பாளாம். ஒரு தடா அக்கார விடிசலுக்கு 100,000 தடா அக்கார விடிசல் சமர்ப்பிப்பாளாம். நான் 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன் என்கிறாள். அவ்வளவும் கொடுத்து விட்டு பின்னும் ஆளும் செய்வன், இன்னும் நான் அவனுக்கு ஆட்செய்வேன் என்கிறாள். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமை யாவோம் உமைக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சொன்னாள் இல்லையா? அப்பொழுதே அவள் திருப்பாவையில் சொல்லி இருக்கிறாளே, அதே போல் நான் அவனுக்கு ஆட்செய்வேன், கைங்கரியங்கள் செய்வேன், இன்னும் மேலும் கைங்கரியங்கள் செய்வேன் என்கிறாள். பிராப்த விஷயத்தில் கைங்கரியமரே ரசிப்பது என்கிறாரே பிள்ளைலோகாச்சாரியர். இளைய பெருமாளை போலே இருவருமான சேர்த்தியிலே அடிமை செய்கை முறை. சுந்தரவல்லியும் சுந்தர தோள் உடையானும் அவர்கள் இருவருமான சேர்த்தியிலே ஆண்டாள் அவர்களுக்கு ஆட்செய்வேன் என்று சொல்கிறாள். எப்படி லக்ஷ்மணன் செய்தானோ அதே மாதிரி 2 பேரும் சீதைக்கும் ராமனுக்கும் செய்த மாதிரி ஆண்டாள் செய்வாளாம். சீதை துவயத்தின் பூர்வ கண்டத்தை அனுஷ்டித்தாள். ராமனே உபாயம், அவன் எப்பொழுது வருவானோ வரட்டும், நம்மை காக்கட்டும், நம் பாரதந்திரியத்துடன் இருப்போம் என்று இருந்தாள். ஆனால் ஆண்டாள் உத்தரகண்டத்தை அனுஷ்டிக்கிறாள். அவள் அப்படியே கைங்கரிய ருச்சி, அவருக்கு பெரியாழ்வார் பெற்ற பெண் பிள்ளை இல்லையா, அதனால கைங்கரியத்திலே அப்படி ஒரு ருச்சி, அதனால் உத்தரகண்டத்தை அவள் அனுஷ்டித்து காட்டுகிறாள். தென்றல் மணம் கமிழும் மாலிருஞ்சோலை தன்னுள் நின்ற பிரான், அங்கே நின்ற கோலத்தில் இருக்கின்றானே அவன் பிரான், அவன் உபகாரகன், எனக்கு பெரும் பேர் உதவி செய்வான், இப்படி வந்து அமுது செய்வான், எனக்கு பேர் உதவி செய்வான். அவன் வந்து என்ன மாதிரி உதவி செய்ய வேண்டுமா? பிரான் இல்லையா? அடி ஏன் மனத்தை வந்து நேர்படியிலே ஆண்டாள் இவ்வளவு சமர்ப்பிப்பாள், வெண்ணெய் சமர்ப்பிப்பாள், அக்கார வடிசில் சமர்ப்பிப்பாள், அதை அமுது செய்தால் இன்னும் 100,000 கொடுப்பாள், பின்னும் ஆட்செய்வாள், இத்தனையும் செய்வாளே, அதற்கு அவன் பிரதி உபகாரமாக என்ன செய்ய வேண்டும்? அவன் ஆண்டாளின் மனத்தில் வந்து ஸ்தாவர பிரதிஷ்டையாக நிலை கொள்ள வேண்டும். எல்லாமே பெரியவாச்சான் பிள்ளை தான் நமக்கு விளக்கமாக அருளி செய்து கொண்டு போகிறார். அப்படி அவன் நேரே வந்து அப்படி மனத்தில் தங்கி நேர்பட்டு விட்டான் என்றால் இப்படி வருவானா?
அவன் உண்மையிலும் வருவானா? அதுக்கு யாரிடமாவது செய்தி சொல்லி விடுவானா? இந்த அழகன், திருமாலிருஞ்சோலை அழகன், நான் இத்தனை வாய் நேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேனே, நானே வாயால் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, அவன் ஏதாவது பிரதியாக ஒரு வார்த்தை சொல்லிவிடுவானா? ஆண்டாள் ஏங்குகிறாள். முதல் 5 பாசுரங்களில் பார்த்தோம் அவள் ஏக்கத்தை எல்லாம். அதை அப்படியே தான் நாம் பயணித்து கொண்டு வருகிறோம். இந்த 2 பாசுரங்கள் மட்டும் இடையில் அவள் தன்னை ஆறி இருக்க செய்வதற்காக துவயானுஷ்டானம் பண்ணி கைங்கரியத்தில் மனத்தை ஊன்றச் செய்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுதோ மறுபடியும் அவளை ஏக்கம் அப்படி வாட்டி எடுக்கிறது. என்னது, நான் இத்தனை பண்ணுகிறேன், அவன் ஒரு பிரதிவார்த்தை சொல்லவில்லையே, யாரிடமாவது சொல்லிவிடுவானா? இரவு முழுவதும் கண் உறக்கமே இல்லை ஆண்டாளுக்கு. அப்படியே படுத்து யோசித்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது இவளுக்கு இவள் பிறந்த ஊரில் எப்படி இருக்குமா? இவள் பிறந்த ஊரில் திரியக்குகளுக்குத்தான் வேறு பொழுதுபோக்குண்டோ, கண் உறக்கம்தான் உண்டோ? இதை சிறியாத்தான் தான் அருளி செய்தாராம். அதை நஞ்சியர் சொல்லி அதை பெரியவாச்சான் பிள்ளை நமக்கு அருளி செய்கிறார். கண் உறக்கமே கிடையாது. அங்குள்ள திரியக்குகள், பறவை இனங்கள், மற்ற விலங்கினங்கள் எதுக்குமே தூக்கமே கிடையாது. இவள் பிறந்ததிலிருந்து இவளும் தூங்குவது கிடையாது. கண்ணனின் நினைவாகவே உருகி கொண்டிருக்கிறாள். அவையும் அப்படித்தான். ஆண்டாளுக்கு இப்படியாச்சே, என்ன செய்வது? அவள் எப்படி இருக்கிறாளோ என்று இவளையே நினைத்து கொண்டு, இவள் மனத்தில் உள்ள அந்த கண்ணனையே அவையும் நினைத்து கொண்டு இப்படியே பொழுதுபோக்கி கொண்டிருக்கின்றன. இப்பொழுதோ இவள் ஆண்டாள் வாடிக்கொண்டிருக்கிறாளே என்று காலையில் பார்க்கிறாள். விடி காலை எந்திருந்து இவள் காதில் ஒலிக்கிறது. காலை எழுந்திருந்து கரிய குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மைகளோ, சோலை மலை பெருமான் துவராபதி எம்பெருமான் ஆளிநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே. காலை எழுந்திருந்து விடியற் காலையிலேயே எந்திருந்துருது. அதுங்க தூக்கம் எங்க? தூக்கமே இல்லையே. அந்த பறவைகளுக்கு கரிய குருவி கணங்கள் அந்த கூட்டமாக பறந்து வருகிறது. அத்தனையும் செய்தி சொல்ல மாலின் வரவு சொல்லி அழகப்பிரானார் வருகிறார், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே வருகின்றன. அப்படி மாலின் வரவு சொல்லி மருள் பாடுது. மருள் என்னும் பண்ணில் பாடிக்கொண்டே வருகின்றனவாம். அந்த மருள் பெண்ணில் பாடிக்கொண்டு வருகின்றன. இந்த இடத்தில் ஒரு சின்ன ஆராய்ச்சி குறிப்பு. இந்த மருள் பண் என்பது இசை நூலார் காலை முன் இரவு 6 to 9 என்று சொல்கிறார். அந்த நேரத்துக்குரிய பண்ணாம் இது. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் மருள் இந்தளம் என்று இதை குறிக்கிறார். இந்த இந்தளம்ங்கிற பண் அது விடியற்காலை 3 அதிகாலை 3 6 மணி வரைக்கும் உள்ள பண், அந்த நேரத்துக்குரிய பண் அது. இப்பொழுது கரெக்டா அதிகாலை 3 மணிக்குள்ளேருந்து இந்த பறவை இனங்கள் எழுந்திருந்து மருள் பண்ணை பாடிக்கொண்டு வருகின்றதால் நாம் என்ன புரிந்து கொள்ளலாம்? இந்த ஒரு ஆராய்ச்சிக்கு இங்கே இடமிருக்கிறது. இந்த மருள் பண் என்பது காலை நேரத்து அதிகாலை நேரத்துக்குரிய பண் என்று நாம் கொள்ளலாம். அப்படி இவை பாடிக்கொண்டு வருகின்றன. மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மைகளோ, இது மெய்யாக இருக்குமா? ஆண்டாள் பிரமித்து போகிறாள். என்ன இது? நான் தவித்து கொண்டிருந்தேன். எத்தனை 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 ஒவ்வொரு பறவைகளிடம் போய் ஒவ்வொரு மலர் கொடிகளிடமும் போய் பேசிக்கொண்டிருந்தேனே, என்ன யாரும் ஒரு வார்த்தை சொல்லவில்லையே. இப்பொழுது திடீரென்று இந்த கரிய குருவிக்கணங்கள் பாடிக்கொண்டு வருகிறதே, உண்மையாக இருக்குமா? மெய்மைகளோ? இது நடக்குமா? அவை வருவது உண்மைதானா? அழகப்பிரானார் வருகின்றார் என்று சொல்கின்றதே அது உண்மையாக இருக்குமா? அல்லது எத்தனையோ முறை இந்த பறவைகள் இப்படித்தான் பாடிக்கொண்டு போயின, ஆனால் ஒரு முறை கூட அவன் வரவில்லையே. ஒருவேளை இந்த முறை அவன் இவை சொன்ன வார்த்தைகள் மெய்யாகி விடுமோ? மெய்மைகளோ? அப்படியெல்லாம் ஆண்டாள் யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறாள். எப்பொழுதுமே பெரியவாச்சம்பிள்ளை சீதைக்கும் அந்த கோதைக்கும் அழகாக ஒரு இயைபை சொல்லிக்கொண்டே போகிறார் வியாக்கியானத்தில். சீதையும் இப்படித்தானே இருந்தாள். அவள் நிலை எப்படி இருந்தது? கின்னுஷ்யா சித்தமோகோயம்
அப்படி என்று அவள் ஒரு பிரமித்து போகிறாள். ஒரு சமயம், எப்பொழுது எனக்கு சித்த பிரமை பிடித்ததா, மனக்கலக்கமா, குழப்பமா, வாதத்தால் ஏற்பட்ட உடல் கோளாறா என்றெல்லாம் அவள் திகைத்து போய் பார்த்து கொண்டாள். எப்பொழுது பார்த்து கொண்டாள்? அவள் அந்த சிம்சுபா விருட்சத்தின் அடியில் தன் உயிரை முடித்து கொள்ளலாம் என்று நிற்கிற அந்த தருணத்தில் அனுமனுடைய வார்த்தைகள் அப்படியே அந்த கதாமிருதம் காதில் விழுந்ததே. அப்பொழுது அனுமன் வார்த்தை ஆடிய போது இதெல்லாம் உண்மைதானா, மெய்மைகளோ, இது சித்த பிரமையா என்றெல்லாம் அவள் தவித்தாளே. அந்த தவிப்பும் இந்த கோதையின் தவிப்பும் இப்பொழுது ஒன்றாயிருக்கிறதாம். மெய்மைகளோ, சோலைமலை பெருமான், துவராபதி எம்பெருமான், ஆலி நிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே. சோலைமலை பெருமான் வார்த்தை என்ன? அவன் என்ன வார்த்தை சொல்லிவிட்டான்? இப்பதானே சொல்லித்து. இந்த கரிய குருவிக்கணங்கள்லாம் அழகப்பிரானார் வந்தார்னு சொல்லி வருகிறார் வரப்போகிறார்னு சொல்லியதே. இன்னும் வேறு என்ன வார்த்தை சொல்லி இருப்பான்? ஒருவேளை இப்படி இருக்கலாமோ? கிடாம்பி ஆச்சான் ஒரு முறை திருமாலிருஞ்சோலை அழகரை சேவிப்பதற்காக அங்கே எழுந்தருளி இருந்தார். நம் திருமாலிருஞ்சோலை அழகன் இருக்கிறானே, அவன் கிடாம்பி ஆச்சானை பார்த்து ஒரு ஆணையிட்டான். ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுமே என்றான். உடனே கிடாம்பியாச்சான் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்திலிருந்து ஒரு அழகான ஸ்தோத்திரத்தை எடுத்து அவர் சொல்ல ஆரம்பித்தார். அபராத சகஷ்டபாஜனம் பதிதம் பீம பவானவோதரே அகதிம். அப்படி சொன்னாரோ இல்லையோ, நிறுத்தும் என்றான் அழகன். ஏன் இப்படி சொல்கிறார் அழகர்? திருமாலிருஞ்சோலை அழகர் திடீர்னு என்று ஸ்லோகத்தை நிறுத்திவிட்டாரே என்று கிடாம்பியாச்சன் திகைத்து பார்த்தார். அப்பொழுது அழகர் சொல்கிறார், இது என்ன நினைத்தீர் நீர்? நம்மை ராமானுசனை உடையாய் இருந்து வைத்து அகதிம் என்ன பெறாய்? இப்படி அவரை அவருடைய அடியவராக இருந்து உடையவர் என்று அவர் இருக்கும் பொழுது நீர் எப்படி அகதியாக ஆவீர் என்று ஒரு பெரிய கேள்வியை கேட்டுவிட்டார் நம் திருமாலிருஞ்சோலை அழகர். ஆனால் ராமானுசன் அடியார்கள் ஒரு நாளும் அவர்கள் கதியற்று போக மாட்டார்கள். ராமானுசனை உடையவர்கள் என்கிறார். எல்லோருக்கும் உடைமைதான் ராமானுசர். இது எதை குறிக்கிறது? ஒருவேளை அழகர் அகதி ராமானுசர் இருக்கிறார், நிர்பலையாக நிற்கிறாளே இந்த ஆண்டாள், இப்படி ரொம்ப உருகி அப்படி உக்குருகி தன் பிரிவால் வாடி மெலிந்திருக்கிறாளே, ஒரு 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார் விடிசலும் ஒரு கையார் கூட செய்ய முடியாத, ஒரு காய்கமாக செய்ய முடியாத நிலையில் அப்படி ஒரு அபலையாக நின்று கொண்டிருந்தாளே, அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புவோம். சுவாமி எம்பெருமானார் வரப்போகிறார், ஒரு அண்ணனாக தங்கைக்கு 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார வடிசில் சமர்ப்பிக்க போகிறார் என்று ஒரு வார்த்தையை அன்று சொல்லி அனுப்பியதோ ஆண்டாளுக்கு இந்த கரிய குருவி கணங்கள் வந்து சொல்லியதோ? சோலை மலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே. துவராபதி எம்பெருமான், இந்த துவராபதி எம்பெருமான் எப்படிப்பட்டவனாம்? பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்கிறார். அவருடைய வார்த்தைகளில் கேட்க வேண்டும். 16,000 தேவிமார்களோடும் ஆனைக்கு குதிரை வைத்து அன்போடு பார்க்கும் அந்த பரம ரசிகன் அப்படி என்ன பண்ணுவான்? 16,000 தேவிமார்களோடும் இவன் ஆனைக்கு குதிரை வைத்து பரிமாறும் பரமரசிகன் என்கிறார். அதாவது அவ்வளவு அவர்களுக்கு எப்படின்னா, இது என்ன அர்த்தம் என்றால், ஒரு ஆனை ஓடினால் குதிரை அளவு வேகம் ஓட முடியுமா? ரெண்டுக்கும் ரேஸ் வைக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி இந்த பெண்கள் 16,000 பெண்களும் ஆணைக்கு சமம். அவர்கள் எத்தனை அன்பு வைத்தாலும்
கண்ணன் ஒருவன், அவன் குதிரை மாதிரி, அவன் கண்ணன் ஒருவனின் அன்புக்கு ஈடாக முடியுமா? அத்தனை ஜீவாத்மாக்களிடம் அவன் அப்படி ஒரு அன்பு செலுத்துபவனாயிற்றே. ஆண்டாளை மட்டும் விட்டு விடுவானா என்ன அவன்? அதுவும் அவள் எப்பேற்பட்ட அழகி, பூமி பிராட்டி வேறு. அந்த அன்பு முழுவதையும் உன்னிடம் அத்தனை பேர்களிடம் செலுத்தும் அன்பை உன் ஒருத்தியிடம் செலுத்துகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறானோ? துவராபதி எம்பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே. எல்லாம் சிங்குலரா இருக்கு, உரைக்கின்றதே ஒருமையில் இருக்கிறது. அதனால இந்த குருவி கணங்கள் முழுவதும் ஒரே குரல்ல சொல்கிறது போல உரைக்கின்றதே. அங்கிருந்து ஆளிநிலை பெருமான், இந்த ஆளிநிலை பெருமான் எப்படி இருக்கிறான்? மஞ்சாடும் வரைகளேழும் கடல்களேழும், வானகமும் மண்ணகமும் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேல் கண் வளர்ந்த ஈசன் தன்னை என்கிறார் திருமங்கை ஆழ்வார். அப்படி அவன் கண் வளர்ந்திருக்கிறானே, அகடித கடனா சாமர்த்தியமுடையவன். ஒரு ஆளிலையில் அந்த பிரளய காலத்தில் அங்கே துயின்றானே, அப்படி அவன் இருக்கும் பொழுது என்ன அத்தனை சேதனங்களையும் இந்த வஞ்சாடும் வரைகளேயும் கடல்களையும் என்று வானகம் மின்னம் எல்லாம் வயிற்றுல அடக்கி ரட்சித்தானே. சர்வரட்சகன் இல்லையா? அதை மார்க்கண்டேயருக்கு உள்ளே அனுப்பி அதை அவருக்கு ஒரு அத்தாட்சியாக அவர் போய் பார்த்து விட்டு வந்திருக்கிறாரே. அப்பேற்பட்ட சர்வரட்சகன் இல்லையா? நான் உன்னை ரட்சிக்கிறேன் என்று அந்த ஆளிநிலை பெருமான் ஒரு வார்த்தை சொன்னானோ, ஆளிநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே. இப்படி இந்த கரிய குருவி கணங்கள் வார்த்தை சொல்லி சென்றன. இதை பார்க்கிறாள் ஆண்டாள். அவனிடமிருந்து நாம் தான் வாயால் நேர்ந்தோம், அவன் வார்த்தை சொல்லவே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தோம். அவனோ வார்த்தை சொல்லிவிட்டான் இப்பொழுது. ஆனால் யாரிடம் சொல்லிவிட்டான்? ஏனோ தானேயே வார்த்தை சொன்னான். ஒரு குருவி கணங்களிடம் அதை தூது அனுப்புவது போல் வார்த்தை சொல்லி இருக்கிறான். ஏன் அவன் நேரே வரக்கூடாதா? ஒரு வில்லொலியோ நாணொலியோ ருக்மிணி பிராட்டிக்கும் சீதா பிராட்டிக்கும் அப்படி அனுப்பினானே, அவர்களுக்கு நான் எவ்வளவு பிரேமை, அன்பு, பாசம், அபினிவேசம் வைத்திருக்கிறேன் அவனிடம், எவ்வளவு துடியாய் துடிக்கிறேன். இதை அவன் உணர்கிறானா? கோங்கலரும் பொழில் மாலிருஞ்சோலையில் கொன்றைகள் மேல் தூங்கு பொன் மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன். பூங்கள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் சார்கவில் நாணொலியும் தலை பெய்வது எஞ்ஞான்றுகளோ. நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? கோங்கலரும் பொழில், கோங்கு மரங்கள் அப்படியே அலர்ந்து பெருசாக வளர்ந்திருக்கிறது. நிறைய மரங்கள் சூழ்ந்த அந்த குறிஞ்சி நில காடு இல்லையா அந்த திருமாலிருஞ்சோலை, அதில் திருமாலிருஞ்சோலையில் கொன்றைகள் மேல், அங்க திருமாலிருஞ்சோலை மலையில் அந்த கொன்றைகள் மரங்கள் வேற இருக்கின்றது. அந்த கொன்றை மரங்கள் அது மேல், கொன்றைகள் மேல் தூங்கு பொன்மாலைகளோடு, தூங்கு என்றால் தொங்கிக் கொண்டிருக்கிறதாம் பொன்மாலைகள், அந்த பொன் போன்ற பூக்கள் அதை தொடுத்து மாலையாக்கி அந்த மரக்கிளையில் தொங்க விட்டிருக்கிறார்கள். அத்தனையும் வீணாகி கொண்டிருக்கின்றனவே அந்த மாலைகள். இவ்வளவு மாலைகள் இருந்து என்ன பயன்? அது நம் அழகருக்கு அதை சாத்த முடியாதே, அவர் சாத்திகமானவராயிற்றே. அதனால் அவை அப்படியே வீணாகி கிடக்கின்றன, பயனற்று கிடக்கின்றன. உடனாய் நின்று தூங்குகின்றேன். அந்த மரங்களோடு மரங்களாக அந்த கொன்றை பூக்கள் தொங்குவது போல் நானும் உடனாய் அவர்களுடனேயே நானும் தூங்குகின்றேன். அப்படின்ற இந்த இடத்தில் வீணாகி கிடக்கின்றேன் என்கிறாள் ஆண்டாள். நானும் அழகருக்கு அவை பயன்படாமல் கிடப்பது போல் நானும் அழகருக்கு பயன்படாமல் இப்படி வீணாகி கொண்டிருக்கிறேனே, என் காலம் விரயமாகி கொண்டிருக்கிறதே, காத்து கொண்டிருக்கிறேன். அவன் வருவானா என்று பார்த்தேன். ஏதோ அப்படியே கரிய குருவி கணங்களிடம் ஒரு வார்த்தை சொன்னால் போருமா? அவன் வர வேண்டாமா? ஓடி வந்து ஒரு ஒலி எழுப்ப வேண்டாமா? ஒரு ஒலி குறிப்பை எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒலி குறிப்பு அவன் கொடுக்க வேண்டாமா? பூங்கள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும், அப்படி பூங்கள் திருமுகத்து, அழகான அந்த திருமுகத்தில் ஒரு சங்கொலி எழுப்பினான். எப்பொழுது?
ருக்மிணி பிராட்டி அவளுக்கு திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து இருக்கின்றன. இந்த ருக்மி இவளுடைய மனம் புரியாமல் சிசுபாலனுடன் மனம் முடிப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டாள். இவளோ சிறு வயதிலிருந்து கண்ணனை காதலித்துக் கொண்டிருக்கிறாள். அது தெரியாதா ருக்மிக்கு? இவளும் பாவம் என்ன செய்வாள்? உடனே ருக்மிணி ஒரு புவன சுந்தர என்று எழுதி ஒரு 7 ஸ்லோகங்களை எழுதி நான் ஒரு பிராமணரிடம் அனுப்பினேனே, தூது அனுப்பினேனே. அவர் போனாரா? தூது அனுப்புவது, பிராமணர்களிடம் அனுப்புவது தமிழ் இலக்கியத்திலும் அந்த மரபு இருக்கிறது. அப்படி அவர் போகிறார். போனவர் போய் சேர்ந்தாரா? கண்ணனை பார்த்தாரா? அவனிடம் அந்த கடிதத்தை கொடுத்தாரா? மடலை கொடுத்தாரா? அவன் அதை வாசித்தானா? என் உள்ளத்தை புரிந்து கொண்டானா? என் ஏக்கத்தை எல்லாம் அதில் எழுதியிருந்தேனே அதை தெரிந்து கொண்டானா? வாட்ஸ்அப் காலம் இல்லையே, நான் உடனே தெரிந்து கொள்வதற்கு. அவன் ஏன் கண்ணன் அப்படி அங்கேயே இப்படி காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறான்? அவன் ஏதாவது எனக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டாமா? நான் இனிமேல் நான் உயிர் தரிக்க மாட்டேன் என்ற ஒரு நிலைக்கு அவள் ருக்மிணி வந்தபோது அங்கேருந்து அந்த புறச்சோலையிலிருந்து அங்கே ஒரு பம் என்று ஒரு பாஞ்சஜன்ய முழக்கம் கொடுத்தானான் கண்ணன். அது அவளை உயிர்ப்பித்தது. உங்கள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் அவளுக்கு கொடுத்து விட்டான். அவளுக்கு ருக்மிணிக்கு கொடுத்த அந்த ஒரு ஒலி போல் எனக்கு கொடுக்க கூடாதா? எனக்கு என்று ஒரு பிரத்யேகமாக ஒரு ஒலி வைத்திருக்க கூடாதா? இல்ல அந்த சங்கொலியைத்தான் அவன் நான் எந்த சங்க ஆழ்வானுக்கு என்று ஒரு 10 பாசுரங்கள் தமிழ் இலக்கியத்தில் இல்லாத அளவுக்கு நான் இங்கே சொல்லி இருக்கிறேனே, அது அவனுக்கு தெரியுமே. அவன் அந்த சங்கொலியை எனக்காக ஒரு ஒலி எழுப்பக்கூடாதா? சார்கவில் நானொலியும் சீதை அப்படியே இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இவன் ராவணன் என்ன செய்தான்? அந்த சிம்சுபா விருட்சத்தின் அடியில் அவள் எப்பொழுதும் அந்த தவக்கோலத்தில் இருந்தபடியே இருந்து இருக்கிறாள் சீதை. இவன் ராவணன் இவளை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும், இவள் மனத்தை கலைக்க வேண்டும், தன் பக்கம் அவளை திருப்பி விட வேண்டும். அந்த முயற்சியாவது செய்வோம் என்று நினைத்து ஒரு மாயாசிரத்தை கையில் எடுத்து கொண்டு வந்தான். குருதி கொட்டி கொண்டிருந்தது. அதை கொண்டு இவள் முன் நீட்டினான். எப்படி இருக்கும் சீதைக்கு? ஏற்கனவே ராமன் வருவானா? அவன் நம்மை ரட்சிக்க வேண்டுமே. அவளுக்கு என்ன, அவள் நினைத்து ஒரு துரும்பை போட்டால் அவள் ராவணனை கொன்றிருக்க முடியாதா? இருந்தாலும் தன் பாரதந்திரியத்தை காட்டிக்கொண்டு அவள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாளே. அனுமனின் வாளில் உள்ள நெருப்பை சீதோ பவ என்று அணைக்க செய்தவள் தானே இந்த சீதை. இதெல்லாம் அவளுக்கு ஒரு பொருட்டா என்ன? ஆனாலும் தன் பாரதந்திரியத்தை காத்து கொண்டு உபேயம் அவனே என்று இருந்தாளே சீதை. அவள் கண்ணீரில் பல பல பலவென அருவி கொட்டியது. இது அவனுக்கு தெரியாத ராமனுக்கு உடனே தெரிந்து விடும் இல்லையா? அங்கேந்து ஒரு டன் என்று ஒரு சார்கவில் நானொலி, ராமனுடைய சார்கமானது அப்படி ஒலித்ததாம். அது அவளை தரிக்க செய்தது. இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும். நான் அதை மட்டும் சொல்லிவிட்டு செல்கிறேன். இவள் சீதை இந்த மாயா சிரசை காட்டினானே, உடனே அவள் உயிர் போயிருக்க வேண்டாமா? உத்தம பத்தினியாயிற்றே இவள். கண்டிப்பா உத்தம பத்தினிகள் தன்னுடைய கணவர் போன உடனே அவர்கள் உயிரை துறந்து விடுவார்கள். பாண்டிய நெடுஞ்செழியன் உயிர் துறம்போது கோப்பெருந்தேவி உடனே உயிர் துறந்தாள் இல்லையா? அப்படி அவர்கள் இருப்பார்கள். அப்ப ஏன் சீதை இப்படி அவள் உயிரை வைத்துக் கொண்டிருந்தாள்? இது எதை காட்டுகிறது? சீதை இங்கே உயிரோடு இருப்பதால், இன்னும் அவள் உயிர் போகவில்லை என்பதால் ராமன் அவன் உயிரோடு இருக்கிறான் என்பதை அதை காட்டுகிறது. சீதையின்றி ராமன் இருக்க மாட்டான், ராமனின்றி சீதை இருக்க மாட்டாள். ஒருவருக்கொருவர் இன்றியமையாதவர்கள். அதனால் இவள் இருப்பதால் ராமன் இருக்கிறான் என்று அர்த்தம். இதற்கு இந்த உத்தம தம்பதியர்களுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. இன்றியமையாமை என்று ஒரு இலக்கண கோட்பாடு. இது இறையனார் களவியல் உரையில் இருக்கிறது. இதை சுவாமி ராமானுஜர்
அதை இந்த தமிழ் இலக்கண குறிப்பிலிருந்து எடுத்து காட்டி இன்றியமையாமை என்பதை காட்டி இவர்கள் ஒருவருக்கொருவர் இன்றியமையாதவர்கள், அதனால் அவள் சீதை உயிருடன் இருந்தாள், ஏனென்றால் ராமன் உயிருடன் இருக்கிறான் என்று அருளி செய்தார். அப்படி இவள் உயிர் தரித்ததுக்கு காரணம் அதுதான் இங்கே. ஏன்னா ருக்மிணி பிராட்டிக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா கண்ணன் அங்கே உயிரோடு தான் இருக்கிறான் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் இங்கே அவளுக்கு அப்படி இல்லை, சீதைக்கு. இது பார்க்கிறாள் ஆண்டாள், இப்படி சீதைக்கு ஒரு நாணொலி கொடுத்தாய், ருக்மிணி பிராட்டிக்கு ஒரு சங்கொலி கொடுத்தாய், எனக்கு என்ன, எனக்கு இவர்கள் இருவரையும் காட்டிலும் நான் இன்னும் நைந்து போய் இருக்கிறேன், எனக்கு இந்த 2 ஒலிகளுமே போராதே என்றாள். இன்னொன்றை நாம் யோசிக்க வேண்டும். நம்மாழ்வார் முடியானே திருவாய்மொழியில் பார்க்கிறோமே, வாமனன் கருடன் மீது வர வேண்டுமாம். அதுவும் எப்படி அந்த கருடன் வர வேண்டும், சிறகை ஒலித்து கொண்டே வர வேண்டுமா, அந்த சிறகொலியை கேட்க வேண்டுமாம் ஆழ்வாருக்கு. பண்கொண்ட புள்ளின் சிறகொலி பாவித்து திண்கொள்ள ஓர்க்கும் கிடந்து என் செவிகளே. அந்த பண், அந்த வேதமாகிய பண் அங்கே ஒலித்து கொண்டிருக்குமே அந்த கருடாழ்வாரின் சிறையில், அதை அப்படியே இவள் அந்த ஒலியை கேட்க வேண்டுமாம் நம்மாழ்வாருக்கு. அப்படி அவர் செவிகள் காத்து கொண்டிருக்கிறது. அந்த ஒலி சிறகொலி கேட்க அவர் ஆசைப்படுகிறார். இப்பொழுது ஆண்டாளுக்கு இந்த 3 ஒலியும் சேர்ந்தாலுமே அவளுக்கு போதாதே, இதைவிட அவள் நைந்து போயிருக்கிறாள். இவர்கள் 3 நிலையை விட மோசமான நிலையில் இருக்கிறாளே ஆண்டாள். இவன் இப்படியா பிரிவுத்துயரை கொடுத்து வாட்டுவான் இந்த கண்ணன், இந்த அழகன் இப்படி பண்ணிவிட்டானே. இந்த அருகில் இருக்கிற திருமாலிருஞ்சோலையிலிருந்து ஓடி வந்து இவளை காப்பாற்றி இருக்க வேண்டாமா, ஒரு வார்த்தை சொல்லி இருக்க வேண்டாமா, நேரே வந்து ஒரு வார்த்தை சொல்லி இருக்க வேண்டாமா. நாமும் ஆண்டாளுடன் சேர்ந்து இந்த 10 பாசுரங்களிடம் அவளுடைய அந்த உணர்ச்சியிலேயே நாமும் வந்து கொண்டிருக்கிறோமே, அவளுடன் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோமே, அந்த சோகத்தில் நாமும் ஆழ்ந்து விட்டோமே. இப்பொழுது நாமும் இந்த எம்பெருமானையே நினைக்க ஆண்டாள் உலக விஷயங்களெல்லாம் மறந்து விட்டாள். இவளுக்கு பிடித்த அந்த மலர்களை எல்லாம் கூட மறந்து விட்டாள். எல்லாம் அவளுக்கு உலக விஷயமே மறக்க செய்து விட்டான், தன்னையே நினைக்க வைத்து விட்டானே இந்த அழகன். என்ன செய்வாள், அப்படித்தானே நாமும் இருக்கிறோம். அவளுடன் சேர்ந்து இப்பொழுது எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்ய போகிறான், என்ன செய்ய போகிறான், ஆண்டாளை எப்படி காப்பாற்ற போகிறான், இந்த அழகன் எப்படி இருப்பான், அப்படியெல்லாம் நாம் அதை யோசித்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா. இப்படிப்பட்ட நமக்கெல்லாம் ஒரு பலஸ்ருதி கொடுக்க வேண்டுமே ஆண்டாள். இப்பொழுது ஒரு பலஸ்ருதியை அருளி செய்கிறாள். ஆண்டாளின் பாவத்துடனேயே வந்த நமக்கெல்லாம் என்ன பலன்? சந்தொடுக்காரையிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்திழியும் சிலம்பாருடை மாலிருஞ்சோலை நின்ற சுந்தரனை சுரும்பார் குழற்கோதை தொகுத்துரைத்த செந்தமிழ் 10 வல்லார் திருமாலடி சேர்வர்களே. சந்தொடு காரகிலும் சுமந்து, சந்து சந்தனம், வடசொல் விகாரம் சந்து என்று ஆகியிருக்கிறது. சந்தொடு காரகிலும் சுமந்து, அகிர்கட்டைகள் எல்லாம் சுமந்து கொண்டு எது பாய்ந்து வருகிறது, சிலம்பாறு பாய்ந்து வருகிறது. இந்த திருமாலிருஞ்சோலை மலைக்கே, அந்த குறிஞ்சி நிலத்துக்கே அழகே இந்த அருவிகள், அந்த ஆறுகள் எல்லாம் தானே. அப்படி இந்த சிலம்பாறு அப்படி பாய்ந்து வருகிறதாம். வந்து இழியும் சிலம்பாறு அப்படி விழுந்து கொண்டு வருகிறது இந்த சிலம்பாறு. அது எப்படி வருகிறதாம்? சந்தொடுகாரையிலும் சுமந்து. இது எப்படி இருக்கிறது? பிறந்தகத்திலிருந்து புக்ககத்துக்கு செல்லும் பெண்கள் தனம் கொண்டு போமா போலே என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்படி செல்வ செழிப்போடு வருகிறதாம். தடங்கள் பொருது, அது எல்லாவற்றையும் நல்லா முட்டி மோதி கொண்டு அந்த கரையெல்லாம் பொருது கொண்டு ஒரு மத்த கஜம் கரை பொருதுமா போலே என்கிறார். அப்படி மத்த கஜம் கரையில் பொருதி மோதி வருவது போல் இந்த ஆறானது பெருகி அப்படியே வழிந்து ஓடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சிலம்பாறு எப்படியாம் அந்த பரமபதத்தில் விரஜை பரமபதத்திற்கு விரஜை போலே இந்த திருமலைக்கு திருச்சிலம்பாறு என்கிறார். அப்படி இது விரஜா நதி போலையாம் இங்க திருமாலிருஞ்சோலை அழகருக்கு இந்த சிலம்பாறு. இந்த சிலம்பாறு எப்படி தோன்றியது? அன்று அவன் இந்த திருமாலிருஞ்சோலை அழகன் ஒரு காலத்தில் திருவிக்கிரமாவதாரம் எடுத்தானே,
ஓங்கி உலகளந்த உத்தமனாய் எடுத்தானே, அந்த உத்தமனாக அவன் இருக்கும் பொழுது அங்கே அப்படியே அந்த நான்முக பிரம்மா அந்த பிரம்மலோகத்தில் அப்படி இந்த பாதங்கள் அப்படியே நீண்ட போது அதில் அந்த பாதங்களுக்கு திருவடி விளக்கினான் இல்லையா, அந்த கங்கா தீர்த்தத்தை கொண்டு அது அந்த சிலம்பிலிருந்து அப்படியே வழிந்து புறப்பட்டு பெரிய ஓடி வந்து விழுந்ததாம் திருமாலிருஞ்சோலை மலையில். அதனால் இது சிலம்பில் இருந்து வந்த சிலம்பாறு, நூபுரத்தில் வந்ததால் நூபுர கங்கை என்று பெயர். அது அவ்வளவு ஒரு புண்ணியமான நதி. அவ்வளவு திருமாலிருஞ்சோலை அழகருக்கு அங்கே திருமஞ்சனம் கண்டருள்வார்கள். அது இந்த சிலம்பாற்று தண்ணியில்தான், அந்த நீரில்தான் அவனுக்கு திருமஞ்சனம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அழகருடைய மேனி கருத்து விடுமாம். அங்கே தொட்டி உற்சவம் பார்க்க வேண்டும்னா அப்பொழுது அழகர் அங்கே அழகா இருந்து அவர் மேலே அந்த சிலம்பாற்று தண்ணி நூபுரகங்கை தண்ணீர் அப்படியே கொட்டி அதையெல்லாம் அந்த பக்தர்கள் மேல் அவர் இப்போ வெள்ளமாக இந்த அர்ச்சகர்கள் அப்படியே தூவார்கள். அவ்வளவு அதை நாம் எல்லாமும் அந்த அழகன் மேல் விழுந்த அந்த சிலம்பாற்று தண்ணீரை நாம் எல்லாம் அங்கே அனுபவிக்கலாம். அப்பேற்பட்டது அந்த தொட்டி உற்சவம் அன்று. அது மட்டும் இல்லை, அழகர் அங்கே ஆற்றில் இறங்க வருவாரே, எல்லோரும் மதுரை மக்கள் எல்லாம் எதிர்கொண்டு அழைப்பார்களே, எதிர் சேவை. அப்பொழுதும் ஆற்றில் இறங்கும் அந்த வைபவம் இருக்கிறதே, சித்ரா பௌர்ணமி என்று நடக்கும் அந்த வைபவம் தமிழகத்தில் இவ்வளவு திரளான மக்கள் கூடி நடக்கும் வைபவம் அழகருக்கு மட்டும்தானே நடந்து கொண்டிருக்கிறது. அவர் அப்படி அந்த குதிரை வாகனத்தில் ஏறி வரும் அழகே தனி இல்லையா? அப்படி அவர் வரும்போது மண்டபப்படியாக வரும்போதும் அங்கு திருமஞ்சனம் நடைபெறுமே. அப்பொழுதெல்லாம் அந்த திருமஞ்சனத்துக்கும் இந்த சிலம்பாற்று தண்ணீரை கொண்டு வந்துதான், அந்த ஆற்று நீரை கொண்டுதான் அவனுக்கு திருமஞ்சனம் செய்வார்கள். இல்லை என்றால் அவனுடைய திருமேனி கருத்து விடும். நம் ஆண்டாள், நாம் இப்பொழுது நாச்சியார் திருமொழியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அங்கே இந்த செய்த பூசலையே என்று சொன்னாலே, இந்த தார்மாலை செய்த ஒரு மகாபாரதத்தை அல்லவா உண்டாக்கி விட்டது என்று சொன்னாலே, அந்த 2வது பாசுரத்தில் அந்த தோல் மாலைக்கு ஆசைப்பட்டாள் இல்லையா, அழகனுடைய தோல் மாலைக்கு ஆண்டாள். இப்பொழுது இந்த அழகர் உற்சவத்துக்கு நம் ஆண்டாள் தன்னுடைய தோல் மாலையை அப்படி அனுப்பி வைக்கிறாள். அதைத்தானே இந்த அழகர் போட்டுக்கொண்டு அழகு பார்க்கிறான். சிறுவயதில் ஆண்டாள் எவ்வளவு அழகு பார்த்திருக்கிறாள் இவனுடைய மாலையை போட்டுக்கொண்டு. இவன் தன் ஆண்டாளின் மாலையை போட்டு அனுபவிக்கிறான் இந்த அழகன். அப்படிப்பட்ட உற்சவம் இந்த அழகர் உற்சவம். அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் அந்த வைபவம். இப்படி சந்தொடு காரையிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்தெழியும் சிலம்பாருடை மாலிருஞ்சோலை நின்ற சுந்தரனை. இந்த மாலிருஞ்சோலையில் நின்ற கோலத்தில் இருக்கிறானே அவன் வள்ளல். மாலிருஞ்சோலை மணாளனார் இல்லையா, அவன் வள்ளல். ஏன் வள்ளல்? அவன் பரமபதத்திலிருந்து நமக்காக ஒன்றோ இந்த மாலிருஞ்சோலையில் வந்து நின்று கொண்டிருக்கிறான் அர்ச்சாவதாரத்தில். அதனால் அவன் வள்ளல் இல்லையா? வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார். அவர் அங்கே நின்ற திருக்கோலத்தில் அப்படி நின்று கொண்டு இருக்கிறார் சுந்தரனை. இதுக்கு பெரியவாச்சன் பிள்ளை சர்வாங்க சுந்தரனை என்கிறார். இந்த வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார் பள்ளி கொள்ள கூடிய இடம் எது? திருவரங்கம் இல்லையா? அவர் பள்ளி கொள்ளும் இடம் திருவரங்கம். அந்த திருவரங்கம் திருப்பதியில் அவர் எப்படி அவன் பள்ளி கொண்டிருக்கிறான். எவ்வளவு அழகாக குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில், எழில் கமல, பூவழகர் இல்லையா? அப்படி ஒரு அழகுடன் அவன் தன்னுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் அழகு காட்டி கொண்டிருக்கிறானே, அவயவ சோபையை காட்டி கொண்டிருக்கிறான். சௌந்தரியத்தை காட்டி கொண்டிருக்கிறான் அங்கு அரங்கன். அவன் இங்கே எப்படி இருக்கிறான் அழகன்? அந்த அழகன் குழலழகன் அவன் அவயவ சோபையை காட்டுகிறான். இந்த அழகன் என்ன செய்கிறான்? அப்படி சர்வாங்க சுந்தரனா, எல்லா அங்கமும் அழகு. சமுதாய சோபையை காட்டி கொண்டிருக்கிறான், லாவண்யத்தை காட்டி கொண்டிருக்கிறான். அழகன் என்றே பேரை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவர் அழகிய மணவாளர், அவரும் தான் அழகர். இவன் அழகன், திருமாலிருஞ்சோலை அழகர். அதனால ரொம்ப இவனோ அழகன் பேர் வைத்துக் கொண்டால் வைக்கட்டுமே.
எங்கள் ஆண்டாளுக்கு நிகராக முடியுமா? எங்கள் ஆண்டாளுக்கு அழகிக்கு நிகராக முடியுமா? அவள் அழகியாயிற்றே. இவன் அவளை இப்படி வாட்டி வதைக்கலாமா? ஓடி வந்து உடனே வந்திருக்க வேண்டாமா? அங்கே சுரும்பார் குழல் கோதை. ஸோ அவன் அழகன் சுந்தரன் என்றால் இவள் சுந்தரி. அப்படியே ரொம்ப சுரும்பார் குழல் கோதை. அப்பா, சுரும்பு என்றால் ஒரு ஜாதி வண்டு, உயர்ந்த ஜாதி வண்டுகளாம் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அந்த உயர்ந்த ஜாதி வண்டுகள் அப்படியே அவளுடைய மலரணிந்த கூந்தல், அந்த கூந்தல் மலர்ல தேன் இருக்கணும். வண்டுகள் மட்டும் தேன் இருக்கிற அந்த மலர்களைத்தான் நாடி செல்லும். அதனால நிச்சயம் அங்க தேன் நிறைந்த மலர்களை சூடி இருக்கிறாள். அந்த சுரும்பார் குழல் கோதை, அந்த குழல் அழகு இருக்கே, அப்படி ஒரு அழகாம். அந்த ஒரு அது ஏகாங்க அழகு. ஒரு அழகத்தான் சொல்லியிருக்காரு. இப்ப இங்க ஒரு அழகுதான் சொல்லி இருக்கு. அந்த ஒரு அழகு போருமா? இவன் என்ன சர்வாங்க சுந்தரன், எந்த அவன் இருக்கட்டுமே, லாவண்யத்தோட இருந்து கொள்ளட்டுமே. எங்கள் அழகி பாருங்கள், ஒரே ஒரு அழகை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவாளாம்? பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்கிறார், குமிழ் நீருண்ணும்படியாக செய்வாள் அவன் அழகை. அதாவது அப்படியே அவன் அழகை அமைக்கி தண்ணியில அமுக்கிற மாதிரி அமைக்கி விட்டுருவா. இவ அழகு அப்படிப்பட்ட அழகு. அது மட்டும் இல்லை, இந்த சுரும்பார் குழல் கோதை, அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு அழகுக்காக மட்டும், அந்த ஏகாங்க அழகுக்காக மட்டும் இந்த அழகன் என்ன செய்வானாம்? வந்து அப்படி இவளை கூடல் இழைக்க வைத்தானே, இப்ப இவள் அவனை கூடல் இழைக்க வைக்க வேண்டாமா? அதனால் அப்படியே ஒரு நன்றாக வந்து ஆற்று மணலில் உட்கார்ந்து கொண்டு இந்த திருமாலிருஞ்சோலை அழகர் அங்கே நின்று கொண்டு அப்படி கூடல் இழைத்து பார்ப்பாராம். இரட்டையாக வருகிறதா, ஆண்டாள் வந்து விடுவாளா, நம்முடன் கூடுவாளா என்று அவனை கூடல் இழைக்க வைத்து விடுமாம் இந்த குழற்கோதையின் அழகு. சுரும்பார் குழற்கோதை, அப்பேற்பட்ட அழகை உடையவள். இவளுடைய கூந்தல் அழகை நாம் எங்கே சேவிக்கலாம்? ஆண்டாளின் நீராட்ட உற்சவத்துக்கு போனால் சேவிக்கலாம். அப்படியே அந்த அழகா அந்த சுருண்ட கூந்தல், அதில் அர்ச்சக சுவாமி அழகாக அந்த எண்ணெய் காப்பை சேர்த்து அந்த திருமஞ்சன நீராட்டும் போது அந்த அழகு இருக்கே, அந்த குழல் கோதையின் அழகை அங்கே போய் நாம் காணலாம். சுரும்பார் குழல் கோதை, எவ்வளவு அழகு! இவ்வளவு அழகையும் வைத்துக்கொண்டு அவன் இந்த அழகியை அந்த அழகன் சுந்தரன் தவிக்க விட்டு விட்டானே. இத்தனை பாசுரங்களாக அதைத்தானே இவள் எவ்வளவு ஏங்க வைத்து விட்டான். இந்த ஏக்கமெல்லாம், அந்த பாவம் பந்தமெல்லாம் இப்பொழுது நம் மனதிலும் படிந்து விட்டது இல்லையா? எப்போ எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்கிறோம், அழகனையே நினைத்து கொண்டிருக்கிறோமே. திரும்பார் குழற்கோதை தொகுத்துரைத்த, என்னத்து தொகுத்துரைத்தாள் இவள்? பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்கிறார், ரத்னங்கள் போன்ற அந்த குணங்களை, எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை, ரத்னங்கள் போன்ற திருக்கல்யாண குணங்களை தொகுத்துரைத்தாளாம். அப்பொழுது நமக்கு ஒரு திகைப்பு ஏற்படுகிறது. என்னது, இத்தனை பாசுரங்களாக நாம் ஆண்டாளின் ஏக்கத்தையும் பிரிவையும் மெலிவையும் அவன் நலிந்த நலிவையும் இதைத்தானே பார்த்து கொண்டு வந்தோம். அப்படி இருக்கும்போது என்ன திருக்கல்யாண குணத்தை இவள் சொன்னாள் என்று நாம் திகைப்போம். அதற்கு காஞ்சி சுவாமி தான் நமக்கு விடையளிக்கிறார். பிபி சுவாமி தன்னுடைய திவ்யார்த்த தீபிகை உரையில் அவர் அருளி செய்யாவிட்டால் இதற்கு இன்னும் விளக்கம் நாம் தேடிக்கொண்டுதான் இருப்போம். என்ன திருக்கல்யாண குணங்களாம். அவன் என்ன செய்தான்? ஆண்டாளை இந்த உலக விஷயங்களையே மறக்க செய்து தன்னையே நினைக்க வைத்தானே. அந்த அவனையே நினைக்க வைப்பது என்பது எப்பேற்பட்ட பெருங்குணம். அது கல்யாண குணம் இல்லையா? ஒருவரை எல்லாத்தையும் மறக்கடித்து அவரையே நம்ம அப்படியே பெரிய ஹீரோ வர்ஷிப் மாதிரி அவரையே அவனையே நினைத்து கொண்டு இருக்கும்படியா பண்ணா எவ்வளவு சாமர்த்தியசாலி அவன். இந்த சாமர்த்தியம் இருக்கிறதே அவனுக்கு. இந்த திருக்கல்யாண குணம் ஒன்று போருமே. அதே மாதிரிதானே நம்மையும் பண்ணிவிட்டான். நம்மையும் வேற எதையும் ஞாபகமே இல்லாமல் இந்த சிந்துர செம்பொடி பாசுரம், இந்த 10 பாசுரத்திலேயே நாம் இருந்து கொண்டிருக்கலாமோ? இந்த ஆண்டாளுடனேயே நாம் அவளுடன் அந்த அழகனை நினைத்து கொண்டே ஏங்கிக் கொண்டிருக்கலாமோ என்றெல்லாம் நாம் நினைக்கும்படியாக இருக்கிறதே. அப்படி ஒரு திருக்கல்யாண குணத்தை அவன் காண்பித்து விட்டானே. அதில் அப்படியே ஆண்டாள் மயங்கி நிற்கிறாளே. அப்படி அவனுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் தொகுத்துரைத்த செந்தமிழ் 10. அது இந்த என்ன பண்ண, அவளுடைய ஆண்டாளுடைய பாவங்கள் ஃபுல்லா முழுவதும் அப்படியே ரொம்ப கிடைக்கிறது இந்த 10 பாசுரங்களிலும்.
எம்பெருமானுக்கு அவனை நினைத்து நினைத்து எல்லா விஷயங்களும் நையச் செய்தன. அதை நினைத்து அதை மறக்கடிக்க வேண்டும் நினைக்கிறாள். ஆனால் மீண்டும் 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 அவனையே நினைக்க வைத்து விட்டான். அப்பொழுது அவனுக்கு அத்தனை கைங்கரியங்களையும் அவன் அந்த நாறுநறும்பிழி பாசுரத்தில் ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையையும் தூண்டிவிட்டான். இவள் பூமி பிராட்டியாக இருக்கும்போது இவள் என்ன சொன்னால் தெரியுமா? அகம் சிஷ்யாச்ச தாசீச்ச பக்தாச்ச புருஷோத்தம என்றாள் பூமி பிராட்டி. நான் உனக்கு சிஷ்யாக இருக்கிறேன். அறிய வேண்டும் அர்த்தங்களை எல்லாம் தேவரிடமிருந்து அறிய கடவேன். அகம் தாசீச்ச, நான் எல்லா அர்த்தங்களையும் அறிந்து கொண்டு விட்டேன் என்று ஞானியாக இருந்து விடுவேன். அப்படி இல்லை. பெரிய பிராட்டியாரும் தேவரீரும் இதை எடு, இதை வை, இப்படி செய் என்று சொன்னால் அத்தனையும் செய்ய கடவேன். ஒரு தாசியாக இருப்பேன், நான் தொண்டுகள் செய்வேன். அகம் பக்தாச்ச, தேவருடைய அடியார்களுடன் கூடி பாட உரியேன் என்கிறாள். அதாவது அவர்களுடன் கூட நான் பாட உரியேன். யார் இந்த அடியார்கள்? ஆழ்வார்கள் தான் இந்த அடியார்கள். இந்த ஆழ்வார்கள் அவர்களுடன் உடன்கூடி அப்படி பாட வேண்டுமாம். அஞ்சும் குடி இல்லையா இந்த ஆழ்வார்கள்? அந்த அஞ்சும் குடிக்கு ஒரு சந்ததியாக இந்த ஆண்டாள் அவதரித்தாளே, அவள் நமக்காக இந்த திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் அவர்களுடன் சேர்ந்து அருளி செய்திருக்கிறாளே, அதில் உள்ள பாவம் பந்தம் அத்தனையும் நம் மனத்தில் இப்ப தேங்க வேண்டும். எப்படி திருப்பாவையில் இத்தனை ஏங்கினாள், அதைவிட ஏக்கம் அந்த நாச்சியார் திருமொழியில் இன்னும் அவன் வந்து கூடவில்லை. அதனால் அந்த ஏக்கத்தை கூட்டிக் கொண்டே போகிறானே, அந்த தவிப்பை, அந்த உணர்வை, அந்த மெலிவை, அந்த நைதலை, அந்த வருத்தத்தை, அந்த சோகத்தை, அவள் தவிக்கும் தவிப்பை, இத்தனையும் நாம் அப்படியே அந்த பாவபந்தம் எல்லாம் நம் மனசில் தேங்கி விட்டது இல்லையா? இத்தனை பாவபந்தத்தையும் ஆண்டாள் என்ன இது இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை ஒன்று அருளி செய்கிறார். எப்படி இருக்கிறதா? ஒரு கேள்வி இந்த இடத்தில் வரும். அவரை கேட்டுக்கொள்கிறார். அதாவது இத்தனையும் ஒரு வியக்தி ஒரு பக்தி சிஷ்யாகவும் தாசியாகவும் பக்தியாகவும் இருந்து இத்தனையும் அத்தனை தொண்டு ஊழியமும் அத்தனை கைங்கரியமும் செய்வேன் என்று சொல்கிறாளே, இது ஒரு வியக்திக்கு முடியுமா என்றால் இவன் யார்? இவன் புருஷோத்தம அப்படின்னு புருஷோத்தமன் என்கிறாளே. ஒரு இந்த பந்தப்பட்டவர்கள், பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள், இத்தனை பேருக்கு மேல் இல்லையா இந்த புருஷோத்தமன்? அதனால் அவன் சேஷி, இவர்கள் எல்லாம் அவனுக்கு அடியவர்கள். அதனால் இவர்களை ஆட்டுவிக்க வல்லவன். அதனால் ஆண்டாளை எல்லாம் செய்விக்க வல்லவனாம். அப்படி அத்தனையும் செய்விக்க வல்லவன். இவள் அந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை பெரியவாச்சான் பிள்ளை அருளிச்சுகிறார். ஆறு பல வாய்க்கால்களாக பெருகி ஓடினாலும், ஒரு மதகுகளாகவும் வாய்க்கால்களாகவும் அப்படியே பெருகி அது ஓடினாலும், பல பிரிந்து ஓடினாலும், அது கடலில் போய் கலக்கும் போது குறைவுபடாமல் கலக்கும். அதுபோல்தான் ஆண்டாளின் அந்த பக்தி பரவசம், அந்த பிரேமை, அந்த பிரவாகமானது இப்பொழுது பல வாய்க்கால்களாக சிஷ்யாகவும் தாசியாகவும் பக்தியாகவும் அப்படியே பிரிந்து ஓடினாலும் இது குறைந்து விடுமா என்றால், இந்த கைங்கரியம் செய்து குறைந்து விடுமா? இல்லை, மேலும் பெருக்கெடுத்து பெருக்காற்று வெள்ளமாக ஓடி அப்படியே அவன் அந்த அழகனுடன் கூடி கலந்து விடும். அப்பேற்பட்டது அவளுடைய பக்தி வெள்ளம். அந்த பக்தி வெள்ளத்தில் மிதந்தவர்கள் அந்த பக்தி பாவத்தை, அவளுடைய அந்த ஏக்கத்தை, அந்த மெலிவை எல்லாம் நாம் உணர்ந்து கொண்டே வந்திருக்கிறோம் இல்லையா? இத்தனையும் அவள் எதில் அருளி செய்தாள்? செந்தமிழ் பாடவல்லார், செந்தமிழில் அருளி செய்துள்ளார். செவ்விய தமிழில். தமிழ் என்றாலே இனிமையும் நீர்மையும் உடைய மொழி. அந்த இனிமையும் நீர்மை, அந்த நீர்மை குணம் இருக்கிறது. அந்த மொழிக்கே அந்த நீர்மை குணம் இருக்கும்போது இந்த ஏக்கத்தை வேற எந்த மொழியில் நாம் வெளியிட முடியும்? அத்தனையும் அந்த பாவபந்தம் முழுவதும் வெளியிடப்பட்ட இந்த செந்தமிழ், அதில் பாட வல்லவர்கள். இந்த 10 பாசுரங்களையும் நன்றாக மனத்தில் தேக்கிக் கொண்டு
ஆண்டாளுடன் அப்படியே அவளுடைய மனத்தில் அவளுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் எம்பெருமானை பற்றி அவள் நினைப்பது எல்லாம் நாமும் உள்வாங்கிக் கொண்டே வந்தோம் இல்லையா? இப்படி வந்தவர்கள் செந்தமிழ் பாடவல்லார் என்ன ஆவார்கள்? திருமாலடி சேர்வர்களே. திருமால் ஸ்ரீமன் நாராயணன் பேர்லேயே அவன் திருவை வைத்து கொண்டிருக்கிறானே. வியாமோகம் உள்ளவன் மால், அவன் இந்த திருமால் இருக்கானே, இந்த ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய திருவடி, அந்த சரணவ், அந்த திருவடிகளை சேர்வார்கள், பிராப்பியமாக அடைவார்கள். பிராப்பியமாக அடைந்து பிறகு கைங்கரியம் செய்ய பெறுவார்கள் என்பது திண்ணம். இந்த 10 பாசுரங்களும் நாம் மனத்தில் அப்படியே தங்க வேண்டும். ஆக இந்த 10 பாசுரங்களிலும் ஆண்டாள் நமக்கெல்லாம் என்ன அருளி செய்தாள், அதுதான் நமக்கு என்ன மனசுல தேக்கிக் கொள்ள வேண்டியது. எது? பரமச்சேதனான எம்பெருமான் ஆண்டாளை பிரிந்தார். பிரிவினால் ஆண்டாள் நலிந்தாள், நைந்தாள், அப்படியே என்ன சொல்றது, கலங்கினாள். அவன் வரவை எதிர்பார்த்தாள். ஒரு வார்த்தையை வேண்டும் என்றாள், அவன் ஒரு ஒலியை கேட்க வேண்டும் என்றாள். இப்படியெல்லாம் அவள் எதிர்பார்த்து அவனுக்கு ஒரு பிரசாதமாக அமுது செய்விக்க வேண்டும், 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார வடிசில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றாள். இன்னும் ஆட்செய்வேன் என்று கைங்கரியம் பல செய்ய வேண்டும் என்று சொன்னாள். அந்த நாறுநரும்பொழில் பாசுரத்தில் அதிலையும் இன்று இத்தனை அமுது செய்த பெரில் பாசுரத்திலையும் அதை நம் மனத்தில் எப்பொழுதும் தேக்கிக் கொள்ள வேண்டும். அந்த 2 பாசுரங்களிலும் ஆண்டாள் மனதால் நினைத்ததை, வாயால் நேர்ந்து கொண்டதை காய்கமாக செய்தவர் நம் சுவாமி எம்பெருமானார். ஒரு அண்ணனாக தங்கைக்கு ஆண்டாளுக்கு செய்தார். அந்த வைபவம் இன்றும் அழகர் மலையில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் போய் சேவிக்க வேண்டும். இந்த 2 பாசுரங்களும் நம் இல்லங்களில், நம் அகங்களில் திருவாராதனத்தின் போது எம்பெருமானுக்கு தளியை சமர்ப்பிக்கும் போது இந்த பாசுரங்களை நாம் தினமும் சேவித்து வர வேண்டும். அப்புறம் அந்த பரமச்சேதன், அதாவது இதை மறந்து விடக்கூடாது. பரமச்சேதனான எம்பெருமான் பிரிந்தான், அவனை நலிய செய்தான். இந்த சேதனங்களும் அப்படி செய்தன. அவற்றை அவன் மறக்க செய்து விட்டான். அதே போல நாமும் உலக விஷயங்களிலிருந்து மறந்து எம்பெருமானிடமே மனத்தை செலுத்த வேண்டும், எம்பெருமானிடமே இருக்க வேண்டும் நம் மனது என்பதைத்தான் ஆண்டாள் இங்கு நமக்கு அருளி செய்கிறாள். குற்றங்களை க்ஷமித்தருள பிரார்த்திக்கிறேன். பொருளல்லாத அடியேனையும் ஒரு பொருளாக்கி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு ஜிஎஸ் சுவாமிக்கு அடியனுடைய கிருதஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.